பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். மீண்டும் உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம காணொளிகளை போகலாம். இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் பற்றி தான். இதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்திருந்தது. வேதனையான விஷயங்கள், நாங்குநேரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தது. நான் முதல்ல இதை சொல்லிவிட்டு நம்ம காணொளிகளை போகலாம். நான் ஏன் அதை பற்றி பேசலை அப்படின்னா, நான் உண்மையிலே ரொம்ப கூனி குறுகுனேன். நான் உண்மையிலே ரொம்ப வேதனைப்பட்டேன். நான் வந்து மக்கள் மாறுறாங்க, எங்கேயோ சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இளைஞர்கள் அதை வந்து பொருட்படுத்தாமல் அவங்க அவங்க படிப்புலையும் சமுதாய முன்னேற்றத்திலையும் மாறுறாங்க. அவங்க வந்து அதில் கவனமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி நம்ம நம்பணும். சில விஷயங்கள் நம்பணும். அதுவும் இல்லாமல் அவர் கையில் எடுத்த தலைவர் மிகப்பெரிய தலைவர், அந்த சமூகத்தை வழிநடத்தின தலைவர் மிகப்பெரிய தலைவர், ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய நபருங்க. ஒரு கடவுள் மாதிரின்னு வச்சுக்கலாமே. அப்படிப்பட்ட என் பார்வைக்கு ஒரு கடவுள் தான். ஓகே, அந்தளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, தமிழுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அவரோட இன்னும் நம்ம பேசிகிட்டே தான் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நபரை அடையாளமாக வச்சுருக்கிற அந்த சமூகம் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணதை நினச்சி நான் கூடி கூறுகிறேன். அதுவும் இல்லாமல் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்கள ஒருவனாக நான் இதை ரொம்ப வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நான் வந்து ரொம்ப வேதனைப்படுறேன். இந்த சம்பவம் நடந்திருக்கே கூடாது. இதனால தான் நான் இதை பேசக்கூட எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் நான் அதை பற்றி நான் காணொலி போடலை. அதனால தான் நான் வந்து அதை பற்றி நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நம்ம இதை பற்றி நம்ம பேசுறது கருத்து சொல்ல தகுதியே இல்லை. ஏன்னா பண்ணிட்டால, நடந்துருச்சுல்ல. இதில் போய் நம்ம என்ன கருத்து சொல்ல வேண்டியது? பொறுப்பு நம்ம ஏற்றுக்கணும்ல. அவங்கள ஒருவனா நம்மளும் பொறுப்பு ஏற்றுக்கணும்ல. நம்ம வந்து நம்ம கடவுள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயாவை நம்ம கடவுள் மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதே நம்மளை மாதிரி தான் எல்லோரும் பார்ப்பாங்க நம்புறது முட்டாள்தனங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சம்பவத்தை பற்றி பேச எனக்கு வந்து உண்மையிலே சொல்லுங்க குற்ற உணர்வாக இருந்தது. இன்னொரு சமூகத்துக்கு நடந்த அந்த அநீதி, அந்த உடல் அளவில் மனதளவில் காயத்துக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். இந்த நடந்ததுக்கு எல்லோரும் பொறுப்புங்கிற மாதிரி நானும் பொறுப்பு. இந்த சமூகத்தில் நானும் தானே இருக்கேன், நானும் பொறுப்பேற்றுக்கிறேன். அதனால தான் இதை நான் பேசுகிறதுக்கு இதில் கருத்து சொல்ல நமக்கு தகுதி இல்லை கார்த்திக். அதனால் இதை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த நாங்குநேரி சம்பவத்தை பற்றி நான் பேசணும். வீடியோ துடிச்சிக்கிட்டே இருந்தது, பேசணும். ஆனால் ஒரு கணம் யோசிக்கும் பொழுது பண்ணதே இதானே, நீ யாரை கடவுளாக தெய்வமாக நினைக்கிறியோ அதே மாதிரி ஒருத்தர் நினைக்கிறானா? இல்லை அவன் தானே பண்ணியிருக்கான், அப்போ உனக்கு இதில் பொறுப்பு இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ள உருவாக ஆரம்பித்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து அந்த சம்பவத்தை பற்றி பேசலாம் நான் கடந்து போக முயற்சி பண்ணிட்டுருக்கேன். தயவுசெய்து என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பாதிக்கப்பட்ட மக்கள் சைடு தான் நினைப்பேன். அவங்களுக்கு தான் என்னோடய ஆதரவு. இந்த நடந்திருக்கக்கூடாது. இதனால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு, அந்த மக்களுக்கு நான் அவங்க வருத்தத்தில் பங்கெடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்க, பேசணுங்கிற ஒரு தான். ஏன்னா நம்மளோட நண்பர்கள் அந்த கட்சி சார்ந்து இருக்கிறனால நம்ம இதை பேச வேண்டியதாக இருக்குது. நம்ம ஊரில் உள்ளவங்களாம் இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சமீபமாக திருமணத்துக்கு த்ரிஷா அவர்களோட போயிருந்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் சர்ச்சை யாருக்குள்ள உருவாக்குச்சுன்னா, விஜய் அவருக்கும் சொசைட்டிக்குமா, விஜய் அவர்களுக்கு தமிழ் மக்களுக்கும், விஜய் அரசியலுக்கு தமிழ் மக்களுக்குமா இல்லை, விஜய்க்கும் விஜய் கட்சி தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்குச்சு. நிறைய பேர் மனவேதனை, நிறைய காணொலிகள் நான் ட்விட்டர் தளத்தில் நான் பார்த்தேன். ஓகேங்களா? சரிங்களா? ட்விட்டர் தளத்தில் நான் பார்த்தேன், சமூக வலைதளங்களில் என்னால் பார்க்க முடிந்தது. சரி, இதில் வந்து என்னுடைய இதில் நான் இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த நிகழ்வை நான் எப்படி பார்க்குறேன்னா, சின்ன ஒரு எடுத்துக்காட்டோட ஆரம்பிக்கலாமே. நடிகர் அஜித் அவர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட போயிட்டு, இப்போ நீ அஜித்திட்ட போய் என்னென்ன நல்ல விஷயங்கள் பார்க்குறேன், ஏன் ஒரு ரசிகராக இருக்கேன்னு கேட்டால், அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் நல்ல மனிதர், நல்ல சிறந்த கணவர், சிறந்த தந்தை, ப்ரொஃபஷ்னலாக தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை தேடி போகிறவர், கனவை அடையன்னு நினைக்கிறவர், எடுத்துக்காட்டாக இருக்கார், ரொம்ப பொறுமையான ஆள், தொழிலில் கவனமாக இருக்க சொல்கிறாரு, தன்னை புகழாதீங்க உங்கள் வாழ்க்கை பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர். அந்த மாதிரி இருக்குது, எல்லா தகுதிகளும் அவர்கிட்ட இருக்குது. அதனால் நாங்கள் பெரிய கடவுளாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நானும் சொல்லுவேன், அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா சிறந்த ஒரு மனிதர் அப்படிங்கன்னா, சிறந்த ஒரு மனிதனா எல்லாமே சரியாக இருக்கும், எல்லா ரீதியாகவும் சரியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம ஒரு சிறந்த மனிதர் சிறந்த மனிதனா குடும்ப வாழ்க்கையிலும் சரியாக இருப்பார், சமூக வாழ்க்கையிலும் சரியாக இருப்பார், தன்னோட தொழில் வாழ்க்கையிலும் சரியாக இருப்பார், பசங்க கூடயும் சரியாக இருப்பார். இதுதான் இந்த நாளும் தான் அவர் சுற்றி இருக்க வாழ்க்கை. இதில் அவர் சரியாக இருக்கார். இதனால் நம்ம இதை எடுத்துக்காட்ட சொல்ல முடியும். இதே மாதிரி விஜய் அவர்கள்ட்ட போயிட்டு அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, 1000 கருத்துக்கள் நம்ம சொல்லலாம். இதனால் அவர் ஆதரிக்கிறேன், வேணும் அப்படின்னா. சரி, இவர் நீங்கள் விரும்புறதுக்கான தனிப்பட்ட காரணங்கள் என்ன இருக்குன்னு கேட்டால், நம்ம 100 காரணங்கள் அடுக்குனால அந்த ஒரு காரணம் கூட குடும்பத்தை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்த நம்ம வந்து எடுத்துக்காட்டு மேற்கோள் காட்டி பேச முடியாது. விஜய் அவர்கள் வந்து சிறந்த மனிதராக இருந்தார், குடும்பத்துக்கு நல்ல கணவர் இருந்தார், குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாக இருந்தார், சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துலேருந்து அவர் விலகி நிற்கிறாங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அந்த பிரச்சனைக்குள்ளே போக வேணாம். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டோம், இது வந்து விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை. ஆனால் இந்த முடிவை பற்றி கண்டிப்பாக நம்ம கருத்து சொல்ல வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த அரசியல் ரீதியாக பேசுகிறனால, நம்ம அதை பற்றி பேச வேண்டிய இடத்துல இருக்கிறனால தான் நான் இந்த கருத்துக்கள் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் இதில் வந்து இந்த நிகழ்வில் சங்கீதா அவர்கள் எடுத்த முடிவு மிக சிறந்த முடிவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அவங்க இந்த இஷ்யூவை பெருசாக்கணும், இந்த பிரச்சனையை பெருசாக்கணும், தனக்கு சாதகமாக மாற்றணும், தமையில ஒரு கருணை ஏற்படணும், மக்கள் எல்லாம் என் பக்கம் நிற்கணும் அப்படின்னா சங்கீதா அவர்கள் இந்த விவாகரத்துக்கான விஷயத்தை மீடியா மூலமாக சொல்லியிருக்கலாம், அறிக்கைகள் மூலமாக சொல்லியிருக்கலாம், போராட்டம் நடத்தியிருக்கலாம். இல்லை சில நடிகர்கள்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு ஒன் டு ஒன் டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிறது, நாங்கள் விவாகரத்து பண்ண போகிறோம், விவாகரத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தனக்கு சாதகமான நிகழ்வுகள் மூலமாக நான் கரெக்டானாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு சங்கீதா அவர்களுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. இத்தனைக்கும் விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாரு, அவர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாமே பொருத்தி பார்க்கும்போது இந்த நிகழ்வு பாதிக்கப்பட்ட சங்கீதா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அவங்க சைடு இது சாதகமாக அமையும். ஆனால் அவங்க மரியாதைக்குரிய சங்கீதா அவர்கள் இதை அவங்க பெருசாகவே எடுத்து போகலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாருக்குமே மறைமுகமாக பண்ண ஒரு விஷயத்தை எப்படி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் இது தன்னோட குடும்பம் சார்ந்த விஷயம், தன்னோட வாழ்க்கை சார்ந்த விஷயம், இதை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம கண்ணூர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, இதனால அந்த கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இதனால அவரோட அரசியல் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சத்தமே இல்லாமல் கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு தான் இது, விவாகரத்து சம்மந்தப்பட்ட வழக்கு. ஆனால் இது எப்படி லீக் ஆகி போயிடுச்சு. லீக் ஆனதுக்கப்புறமும் அவங்க அமைதியாக தான் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்க இதுக்கு சாதகமாக சரி லீக் ஆயிடுச்சு, ஆனதாச்சு, இனிமேல் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அவங்க பேசவே இல்லை. அவங்க இது இன்னமும் கண்ணியத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படியே நம்ம இப்படி விஜய் அவர்கள் சைடு பார்க்கலாமே, டிவி கட்சி தலைவர் சைடு பார்க்கலாமே. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் இது தேவையான்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் இது தேவையில்லாத ஒரு நிகழ்வு தான் நான் சொல்லுவேன். அதையும் தாண்டி இன்னொன்று என்ன சொல்லணும்னா, பார்க்கக்கூடிய அவங்க குழந்தைகள் என்ன நினைப்பாங்க, அந்த அவரோட பையன் என்ன நினைப்பாரு, அவங்க பொண்ணு என்ன நினைப்பாங்க, எல்லாமே ஏஜ்டு பர்சன், நல்ல ஒரு வயது இளைஞர்கள், புரிதல் தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த வயது வந்துருச்சு. அதனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி நினைப்பாங்க. விவாகரத்துங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. விவாகரத்து பண்ணவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களாம் வாழ்க்கை இழந்தவங்க. அதுவும் சொன்ன சங்கீதா அவர்கள் 25 ஆண்டுகாலம் விஜயோட வாழ்ந்திருக்காரு. இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்க ஒரு பெண்மணி தான் சங்கீதா அவர்கள். அவங்கள பற்றி யோசிச்சிருப்பாங்க, தன்னோட கணவரை பற்றி யோசிப்பாங்க, குழந்தைகளை பற்றி யோசிப்பாங்க. கணவர் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சொசைட்டி ரீதியாக ஒரு பயம் இருக்கும். நமக்கு கணவர் தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், கணவருக்கு நம்ம தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம பிரிஞ்சிட்டோம், இப்போ நம்மளோட வாழ்க்கை பிரச்சனை பிரிஞ்சிட்டோம், அப்பா குழந்தைகள் தேவைப்படுவாங்களே, இது குழந்தை இப்படி எடுத்துக்கும் அப்படிங்கிற பல மனக்குழப்பங்கள் இருக்குங்க. விவாகரத்துங்கிறது இது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட, அவங்க சுற்றி இருக்க மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். இது அவங்க கண்ணியமாக நீங்கள் கொண்டு இது அரசியலாக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணும்பொழுது விஜய் அவர்கள் செய்த செயல் பார்த்திங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய முகசொலிப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதனால் ஒரு அரசியல் வாழ்க்கை பாதிக்குமானா, எதனால ஒரு அரசியல் வாழ்க்கை பாதிக்காது. ஆனால் என்ன பிரச்சனை ஏற்படும்னா, அதான் அஜித்துக்கு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அஜித் அவர்கள் அல்டிமேட் ஸ்டார் ஆக்டர் அஜித் அவர்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, தலை இதிலெல்லாம் பெட்ரு, இது எல்லாமே சூப்பராக பண்ணுவார், இது எல்லாமே கரெக்டாக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம விஜய் அவர்கிட்ட சொல்ல முடியாது. அந்த இடத்துல அவர் இல்லை, ஓகேங்களா. நம்ம எடுத்துக்காட்ட சொல்ல முடியாது. நல்ல ஒரு மனிதர், அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இதனால் இதில் போய் நம்ம உட்காந்து விளக்கம் கொடுக்க முடியாது. அதுக்கான அடிப்படை எந்த வித உரிமையும் நமக்கு கிடையாது, ஓகேங்களா. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஒரு கருத்து தோணும்ல, அந்த கருத்து தான் இது. நான் சொல்கிறது எல்லாமே இந்த நடந்துகிட்ருக்கு, விவாகரத்து நிகழ்வு நடந்துகிட்ருக்கு, சரி ஓகே. ஆனால் அதுக்கு இதை நம்ம ஏற்கனவே பேசும் பொருளாக சொசைட்டி மாற்றிக்கிட்டு இருக்குது, சரிங்களா. மக்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதுக்கு இன்னும் தீனி போடுற மாதிரி என்ன சொல்லுவாங்க, மெல்ல தெரிஞ்ச வாய்க்கு அவள் கொடுக்குற மாதிரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது கண்டிப்பாக இதை பேசணுங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனால் இது அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது, ஓகேங்களா. ஆனால் இது அவர் அரசியலை பாதிக்குமானா பாதிக்காது. இன்னும் அவரோட ரசிக்கக்கூடியவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அவங்க கரூர் சம்பவத்துக்கே துணை நின்றவங்க இந்த விஷயத்துக்குலாம் துணை நிற்காமலாம் போக மாட்டாங்க, சரிங்களா. சில பேர் வேணால் ஒரு 100ல் ஒரு 10 பேர் வேணால் போகலாம், மிச்சம் 90 பேர் கூட தான் இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, கூட்டுறவ 10 பேர் வச்சுருக்கா, குப்பை அல்றவ அப்படி தானே அந்த பொண்ணு சொல்லிச்சு. அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி சொல்கிறவங்க ஆளுங்களாம் சுற்றி இருக்கும்போது இதை இதனால ஒரு தளபதி வருத்தப்பட்டார் இவர், அப்படிலாம் எதுவுமே நடக்காது, ஓகேங்களா. இவர் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க தொண்டர்கள்லாம் இவரோட அரசியலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மக்கள் ரீதியாக கேள்வி இருக்கும். ஒரு நம்ம எடுத்துக்காட்டால் நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கவும் முடியாது, நம்ம சொல்லிக்க முடியாது, அவ்வளோதான். நான் குடும்ப ரீதியாகவும் நான் சரியான ஆள், நான் தலைவனுக்கான எல்லா தகுதியும் இருக்குது, எல்லா தகுதினா குடும்ப ரீதியான அந்த 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 அமைப்பையும் நான் சரியாக வச்சுருக்கேன் அப்படின்னு அதை காலத்துக்கு சொல்ல முடியாதுல்ல. அந்த இடத்துல அந்த இடம் விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பரவுமே தவிர, மற்றபடி அரசியல் யாருமே அவ்வளோ ஃபாலோ பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, சரிங்களா. நாங்கள் அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படிலாம் சொல்கிற ஆளுங்களாம் இருக்காங்க, சரிங்களா. இதெல்லாம் இதனால இவரோட அரசியல் வாழ்க்கைலாம் பாதிக்காது. அரசியல் வாழ்க்கை எப்போ பாதிக்கும்னா, அரசியல் ரீதியாக மக்களோட எந்த பிரச்சனையும் களத்தில் நிற்காமல், மக்களோட பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் ஆணி வேர்லேருந்து ஆரம்பித்து மேலே உள்ள அந்த மரத்தோட உச்சி வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனையை பேசணும்.
பிரச்சனையை தொட்டால் அந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சு, இப்போ அது எதனால் வளர்ந்துச்சு, இது எங்கே நிற்கிது, இதுக்கப்புறம் என்ன ஆகும், இது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லணும். இதை எதுவுமே சொல்லாமல் மேலோட்டமாக பேசிட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்க, கண்டிப்பாக அரசியல் வரைக்கும் கேள்விக்குறி தான் ஆகப்போது. அது மக்கள் சரியான பாடம் கொடுக்க தான் போகிறாங்க. அரசியல் கட்சிங்கிறது மக்களோடு நிற்கணும், மக்களுக்காக நிற்கணும், மக்களாகவே நிற்கணும். அப்படின்னு பண்ணால் மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும். கட்சி முன்னேறும், சித்தாந்தம் முன்னேறும், கொள்கை முன்னேறும், பின்பற்றக்கூடியவங்க சரியான முறையில் பின்பற்றுவாங்க. அவங்களோட நோக்கமும் தெளிவாக இருக்கும், கட்சி நோக்கமும் தெளிவாக இருக்கும். எத்தனை ஆண்டு காலமானாலும் அது அழியாது. ஓகேங்களா? இதுதான் நடக்கும். ஆனால் அரசியல் ரீதியாக அவர் தோப்பாருன்னு கேட்டால் இந்த நிகழ்வுனால அரசியல் பாதிக்காது. அரசியல் பண்ணலைன்னா தான் அரசியல் பாதிக்கும். சரிங்களா? இது என்னுடைய கருத்து. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு மனக்கசப்பாக தான் இருந்துச்சு. யாரை நினச்சி கஷ்டப்பட்டேன்னா, நான் விஜய் நினச்சி கஷ்டப்படலை, சங்கீதா அவர்கள் நினச்சி கஷ்டப்பட்டேன். அவங்களோட குழந்தைகளை நினச்சி 2 பேர், அவங்க பையன் பொண்ணு நினச்சி நான் கஷ்டப்பட்டேன். இன்னொன்று, அவரை ஆதரிக்கக்கூடியவங்க, தப்புனா தட்டி கேட்கக்கூடியவங்க, நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு தட்டிக்கக்கூடிய டிவிகே தொண்டர்கள், ஆதரவாளர்கள் நினச்சி நான் வருத்தப்பட்டேன். சில பேர் முட்டு கொடுமா, அவங்களுக்குலாம் நான் வருத்தப்படலை. சில பேர் கரூர் சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்தாங்க. சில பேர் கரூர் சம்பவத்தை மகளிக்கும் அங்கே ரெசார்ட்டில் வச்சு பார்த்தது, இதுக்கெல்லாமே வருத்தம் தெரிவித்தாங்க. அந்த மாதிரி நபர்கள்லாம் அந்த மாதிரி நபர்கள் நினச்சி தான் நான் வருத்தப்படுறேன். இவங்களாம் அரசியல் ரீதியாக வர்றதுக்கு காரணம் இவங்க தான் பார்த்துட்டு வரேன். ஆனால் அவங்களுக்கு இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத எதுவுமே தெரியல. இதுதான் இது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? இதில் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைகள் சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் இது வந்து அரசியல் ரீதியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கு வந்து விஜயர்கள் கண்டிப்பாக ஏதாவது கருத்து சொல்லணும். இது எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, இதை பற்றி யாரும் பேச வேண்டாம், இது எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், நான் இதை பார்த்துக்கிறேன், இது இதை நாங்களே சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாருன்னா கண்டிப்பாக இது அமைதியாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஸோ காணொலி பார்க்கக்கூடிய நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லப்பட்ட கருத்துக்களில் ஏதாவது மாற்றுகள், தவறுகள் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள், தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி சில நிகழ்வுகள் நான் செய்தி ரீதியாக பார்க்க முடியாமல் தவிர்த்து போன நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருந்தால் அதை தயவு செய்து அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசுவோம். ஏன்னா நீங்களும் சில செய்திகள் கொடுங்க, நடக்கக்கூடிய தவறுகளை நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி காணொலியாக போடுவோம். எப்போவுமே அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் நிற்கணும். ஓகேங்களா? நடுநிலைங்கிற ஒரு விஷயமே இல்லை, ஒரு நடுநிலைங்கிற ஒரு இல்லை, பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறது தான் சரியான நடுநிலைன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனால் எங்கேயாவது பிரச்சனைகள் நடந்துச்சுன்னா, செய்திகள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். ஓகேங்களா? மேற்கொண்டு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ்.